ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார். வணக்கம் பிரபா சார், லாபிஸ்ட் உலகம் முழுக்க கேள்விப்படுற ஒரு டேர்ம் இந்த பேர். ஸோ குளோபலியும் சரி, நான் ஒரு நாட்டிலையும் சரி, அதே மாதிரி ஒரு ஸ்டேட் லெவல்லையும் சரி, இவங்களுடைய ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல். அதாவது அதுவும் இந்த மாதிரி தேர்தல் சமயங்கள்லாம் வந்து ஒரு கூட்டணியை உருவாக்குறதோ இல்லை வந்து ஒரு கூட்டணியை முறிக்கிறதோ இவங்களுடைய பங்களிப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணணுன்றாங்க. சொல்லுங்கள் சார், இந்த டேர்ம் எப்படி உருவாச்சு, பட் இவங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்குது? பங்களிப்பு ஒன்றும் இல்லை, முதல்ல வந்து பிரபலமாகணும். பிரபலமானதுக்கப்புறம் வந்து பல தலைவர்களையே பல நிறுவனங்களோட பழகணும். பழகினதுக்கப்புறம் அங்கங்கே போய் கோர்த்து விடணும், இல்லை உடச்சி விடணும். இதுதான் வந்து லாபி பண்ணுறதுன்னு வைங்க. ஒரு விஷயத்தை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா அது முன்னாடி இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி டாக் க்ரியேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் எதை வேணாலும் லாபி பண்ணி மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு டிவிக்கே ஒரு உதாரணம், சமீபத்திய உதாரணம். இப்போ இதுக்கு லாபி பண்ணது யார் அப்படின்னா, நம்ம வந்து நல்லதோ கெட்டதோ, சாத்தானோ ரெண்டுமே இருக்குல்ல, சாத்தானோ கெட்டதும் இருக்குது நல்லதும் இருக்குது. அதில் வந்து ஒரு பெரிய ஒரு லாபியிஸ்ட்டாக இப்போதைக்கு யாரை சொல்லலாம் அப்படின்னா, ஆதவர்ஜனாவை சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ ஆதவர்ஜனா தான் இப்போ வந்து டாப் லாபியிஸ்ட்டாக இருக்காப்புல. ஸோ இதை வந்து என்னென்னா, இப்போ நாம் ஆதவர்ஜனாவை கழுவி ஊற்றுறோம், வேறு விஷயம். ஆனால் ஒவ்வொரு காலகட்டம் அறிவாளியாவோ முட்டாளன்ற அவசியம்லாம் இல்லை. முதல்ல வந்து பணம் இருக்கணும், அந்த பணத்தை வச்சு புகழ் பெறணும். அதுக்கப்புறம் புகழ் பெற்றதுக்கப்புறம் அதை நோக்கி சில தலைவர்களை நெருங்கணும். அப்புறம் அவங்கள கொண்டு போய் யாரோடையா கோர்த்து விடணும். அப்படியே ஒரு செட்டப் பண்ணணும். இப்போ இதில் வந்து உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போது இவங்க மாமனாட்ட பல ஆயிரம் கோடி பணம் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுறாப்புலன்னா, திமுகக்குள்ளே இறங்கி அந்த டாப் குடும்பம் இருக்க சிஎம் ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ளே போடுறாரு. அவங்க சொந்த பந்தம், அதான் லாபின்றது. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட மட்டும் பழகிறது லாபி கிடையாது. உங்கள் ஒய்ஃபு, உங்கள் மாமனார், மாமனாரோட ஃப்ரெண்டு, மாமியாரோடைய தங்கச்சி, இப்படி எல்லாத்தையும் பழகணும். நீங்கள் லாபிஸ்டோட வேலை அதுதான். நீங்கள் வந்து நேராக இப்போ நீங்களான்னு பேசிட்டே இருக்கோம். ஒரு டைம் உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னை வெட்டி விட்டுருவீங்க, இல்லை நான் உங்களை வெட்டி விட்டுருவேன், உறவு முடிஞ்சிடும். ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ நான் தப்பு பண்ணுறதுனாலோ இல்லை நீங்கள் தப்பு பண்ணுறதுனால முறிஞ்சு போயிடும். ஆனால் இந்த லாபி வந்து முடிவு பெறாது. எப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் பிரச்சனையை வந்து என்னென்னா வீட்டில் பேசுவீங்க, ஒய்ஃப்கிட்ட பேசுவீங்க, மாமனார்கிட்ட பேசுவீங்க, ஃபேமிலி ரீதியாக உட்காந்து பேசுவீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நம்ம ரெண்டு பேரும் பேசாமல் கட் பண்ணிடுறோன்னா, உங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க, ஏங்க நல்லா தானே பழகிட்டு இருந்தார், ஃபேமிலியோடு பழகினாரு, நமக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு, அந்த இதெல்லாம் நமக்கு எவ்வளோ இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னும்போது என்னென்ன இல்லைம்மா அது வந்து வேறு மாதிரி ஆச்சு, அவன் வந்து வேறு கணக்கு போடுறான் அப்படிங்கும்போது அப்படிலாம் இருக்காதுங்க. ஏதாவது தெரியாதனமாக பண்ணியிருப்பார். அப்படிங்கும்போது அந்த டாப் நபர்கிட்ட வந்து வேறு யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அவன் பிரச்சனை எடுத்துகிட்டு வந்தால் வெளியே ஓடிடுவானையும் துரத்தி விட்டுருன்னு தான் சொல்லுவாங்க, ஒரு கம்பெனி முதலாளியோ யாரோ ஒருத்தர். ஆனால் ஒய்ஃப் சொல்லும்போது, ஒரு 4 டைம் சொல்லும்போது வேறு யோசிப்பாங்க. ஆமாம், யோசிப்பாங்க. 10 வருஷமாக 5 வருஷமாக பழகிட்டு இருக்காப்புல, எல்லாம் இது பண்ணுறாப்புல, ரொம்ப வருத்தப்பட்டாப்புலன்னு அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்க. சாப்பிடவே இல்லையா 2 நாளாக, ரொம்ப இது தெரியாதனமாக ஒரு வார்த்தையை விட்டது, தலைவர் இப்படி நினச்சிட்டாரு அப்படின்னு ஒய்ஃப் சொல்லும்போது கொஞ்சம் இறங்கும். அப்புறம் அந்த நேரத்தில் மாமனார் உட்காந்துருப்பார். அவர் என்ன சொல்லுவார், ஆமாம் மாப்பிள்ள நல்ல ஆள் தான், நம்மகிட்டலாம் இவ்வளோ நாள் 5 வருஷமாக நல்லா, நம்ம இந்த டூர்லாம் போனோம் அப்படி ஃபேமிலியோட எவ்வளோ தூரம் பண்ணாப்புல, இப்போ நம்ம பையன்லாம் ஸ்கூலில் போய் சீட்டெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் இறங்கி பண்ணாப்புல, ஏதோ லூசுத்தனமாக உளறிப்பேன், அந்த ஒரு டைம் மன்னிச்சு விட்ருங்க. அப்படிங்கும்போது இதுதான் லாபின்றது. 1 to 1 பேசினா அது லாபி கிடையாது. உங்கள் குடும்பத்தையே நான் முதல்ல கவர் பண்ணணும். உங்கள்கிட்ட பழகினது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈக்குவலாக உங்கள் குடும்பத்தோடையும் டச் வச்சுக்கிட்டே இருக்கணும். நான் மாமனார் ஒன்று விட்ட குழந்தையா வரைக்கும் டச் வைக்கணும். நம்பர் வாங்கி பேசி எங்கேயா வருவான், இல்லை வீட்டுக்கு வரும்போது அவங்க நம்பரே வாங்கி வச்சுக்கிட்டு அவனோட அப்புறம் எப்படி இருக்கீங்க, என்ன சென்னை வந்தீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னா அப்படி அவங்களோட நெருக்கணும்னு அடுத்த டைம் வரும்போது ஃபோன் போடுவாங்க. உடனே போய் காரை அனுப்பி விட்டு கூப்பிட்டு வந்து பங்களாவில் இருந்து வச்சு எவ்வளோ நல்ல மனுஷன். இதுதான் லாபியிஸ்டோட வேலை. இது நான் ஒரு குடும்பம். இதை தான் ஆதவர்ஜனா செஞ்சு விஜயோட நெருங்கினது.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும். குறிப்பாக லாபிங்கிறது வந்து பாலிடிக்ஸில் நிறையா இருக்கும். பாலிடிக்ஸு பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே அதில் பாலிடிக்ஸ் தான் மெயின். ஸோ இப்படி பழகி 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 வச்சிங்கன்னா அப்போ விஜய் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே உங்களுக்கு ஃபேமிலின்னு இல்லை, விஜய்க்கு யார் யாரெல்லாம் நெருக்கமாக இருக்காங்களோ எல்லாரும் பழகிடுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணேன்னா இப்போ டிஎம்கே ஃபேமிலிக்குள்ளே புகுந்து அவங்ககிட்ட அன்பாக பழகி நான் ஆனால் அதை நீ சென்டிமெண்ட்டாகவும் தாக்கணும், போட்டு தாக்கணும், காசையும் போட்டு தாக்கணும், லாபி பண்ணி அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி அதுக்குள்ளே கரெக்டாக இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக டச் பண்ணால் லேடிஸை பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டோம்னா நல்ல பணக்கார லேடி அட்டாக்கு நாங்கள் கேப்சர் பண்ணி அந்த பணத்தை வச்சு இங்கே இன்வெஸ்ட் பண்ணி இவனை தூக்கி இவன் குடும்பத்தோட பழகி அதுக்கப்புறம் இவங்க போய் அதில் நெருங்கி நம்பர் 1 குடும்பத்தில் நெருங்கி பெரிய ஆட்களோட குடும்பத்தில் நெருங்கி அவங்க சொந்தக்காரவங்ககிட்டலாம் பழகி அவங்கள்ட்ட நெருக்கமாகி வரும்போது ஆனால் அங்கே டாப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும்ல இவன் வந்து இந்த ரூட் போட்டு இங்கே வரான் அப்படின்றது. அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ டிஎம்கே ஃபேமிலியில் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு 5 வருஷம் புழங்கிட்டேங்க. அப்போ உள்ளே என்ன நடக்குன்ற பல தகவல் தெரியும்ல, எல்லா தகவலும் தெரியலனாலும் 10% தெரியுதே க்ளோஸ் சர்க்கிளில் பெரிய விஷயம்ல. அதை வச்சு இன்னொரு கட்சியை இது பண்ணி அதில் சீட்டு வாங்குற பிளான் பண்ணுறது தான் திருமாவளவனை கேப்சர் பண்ணுறது. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த பட்டியலினத்து பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தி. ஸோ அவரை பிடிச்சி கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டோம்னா அந்த அதுலேருந்து காசு அறுவடை பண்ணி நான் அம்பேத்கர் சின்ன எதையாவது சொல்லி அது ட்ரை பண்ணுறது, அது ஒரு லாபி. இப்போ இந்த 2 லாபியுமே ஃபெயிலியர் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா புதுசாக ஆரம்பிக்கிற விஜய் அப்போ விஜய் அப்ரோச் பண்ணுறது. விஜய் அப்ரோச் பண்ணால் விஜய் வந்து பணத்தால் மட்டும்தான் அப்ரோச் பண்ண முடியும். வேறு எந்த இப்போ நீங்கள் ப்ரொடியூசர்னால் விஜயை பார்க்கலாம், வேறு எந்த சோர்ஸ்லையும் நீங்கள் பார்க்க முடியாது. விஜயை பணம் செலவு பண்ணுறியா எனக்காக அப்படின்னா விஜயை பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது நான் டேக் ஓவர் பண்ணி உங்களுக்கு எல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னா அப்போ டிஎம்கே ஃபேமிலியோட நெருக்கமாக இருந்த ஒரு ஆள் திருமாவளவன்கிட்ட இருந்த ஆளுனே திருமாவளவனை கொண்டு வந்து விஜய்கிட்ட கோர்த்து விட்றதுக்கு லாபி பண்ணாங்க. அதுதான் லாபின்றது. திருமாவளவனுக்கு வந்து மாநாட்டு செலவெல்லாம் பண்ணி அப்போ உடனே பணம் தாறுமாறாக கோடிக்கணக்கில் செலவு பண்ணால் அவர் இவர் சொல்கிறத கேட்டுருவாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் செலவு பண்ணி அவரையும் விஜயும் மீட் பண்ண வைக்கிறது புக்கு. அப்போ டிஎம்கேவை நாசப்படுத்துறதுக்கு திருமாவளவனை உடைக்கிறது, இதுதான் லாபி. இந்த லாபியை பண்ண வச்சது யாருன்னா டெல்லியிலேருந்து. டெல்லியில் யாரை இது பண்ணுவாங்கன்னா அது ஒரு நெக்ஸஸே இருக்கணுமாங்களா சார்? பெருசாக ஒரு நெக்ஸஸ் இருக்கும். அது எல்லாமே பிஜேபிக்கு ஃபெயிலியர். குருகுருமூர்த்தின்னு ஒரு ஆள், அந்த ஆளை வச்சு தான் லாபி பண்ணுவாங்க. வீணாக போன ஒரு ஆள், எல்லாமே ஃபெயிலியர். அந்த லாபி பண்ணது பூராமே ஃபெயிலியர். அப்படிங்கும்போது பெரிய ஆளாக தன்னை காட்டி கொண்டு போய் நிற்கும்போது இது சரி வராது. அப்படிங்கும்போது இந்த புதுசாக வந்து அந்த டிஎம்கே ஃபேமிலியில் பழகின ஒரு ஆள் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ரகசியமாக பேசுவாங்க. டெல்லியில் கூப்பிட்டு பேசினோன்னே சரி அந்த கூட்டணியை உடைக்கணுன்றது தான் பிஜேபியோட பிளான். எந்த கூட்டணி? திமுக கூட்டணி கொள்கை ரீதியாக உடையவே உடையாது. கொள்கை ரீதியாக ஏன் உடையாது அப்படின்னா கம்யூனிஸ்ட்டுகள் எக்காலத்திலும் பிஜேபி பக்கம் போக மாட்டாங்க, ஆனால் ஏடிஎம்கே பக்கம் போவாங்க. ஆனால் ஏடிஎம்கே பிஜேபியோட இருக்குது, அப்போ போக மாட்டாங்க. ஏடிஎம்கே பக்கமும் போக மாட்டாங்க, பிஜேபி பக்கமும் போக மாட்டாங்க. இப்போ கம்யூனிஸ்ட்டுகளை உடைக்க முடியாது. காங்கிரஸும் எது இருக்குது? காங்கிரஸ் நம்மளுடைய பரம வைரி, அவன் தான் நமக்கு முதல்ல எதிரி. நம்ம சொல்கிறத காங்கிரஸ் கேட்க மாட்டான், நம்ம கூட வரமாட்டான். அப்போ மீதி இருக்குது திருமா. சரி ஃபஸ்ட்டு திருமாவுக்கு டார்கெட் போடுங்கன்னு சொல்லி வேறு எந்தெந்த சோர்ஸ்லலாம் திருமாவளவனை திருமாவளவனை பிஜேபியில் சேர வேணாம், திமுக கூட்டணியில் வந்துட்டு வெளியே வரட்டும். அவருக்கு எவ்வளோ வேணும்? எத்தனை 1000 கோடி வேணும்? ஏன்னா இது மல்டி லேக் க்ரோர் பிஸ்னஸ். ஒரு ஸ்டேட்டை கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா பல லட்சம் கோடி அடிச்சிடலாம். அது 1000 கோடிலாம் பெரிய அமௌண்ட் இல்லை. திருமாவளவனுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே தருவதற்கு ஆஃபர் உண்டு. உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும்? இப்போ எம்பியாக இருக்கீங்க, அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் எம்எல்ஏ எலெக்ஷனில் வெளில வாங்க, அதிமுக கூட்டணிக்கு வந்துடுங்க. அப்படி இல்லையா தனியாக நில்லுங்க, நான் உங்களுக்கு செலவுக்கும் காசு தரேன், இதுக்கும் காசு தரேன், இல்லைன்னா நீங்கள் விஜயோட போய் சேர்ந்துருங்க அப்படின்னு ப்ரெஷர் பண்ணி பார்த்தாங்க, முடியல. அந்த விஜயோட சேர்க்கறதுக்கு ஆதரவு அனுப்புகிறாங்க, அதிமுகவோட தேர்தலுக்கு தனி லாபி பண்ணுறாங்க. அப்போ திருமாவளவன் வந்து சிரிச்சிட்டே, ஏன்னா திருமாவளவன் பழுத்த அரசியல்வாதி. இப்போ உள்ள சீனியரில் திருமாவளவன் ரொம்ப முக்கியமானவர். அவர் சிரிச்சுக்கிட்டே எத்தனை எதை பார்த்துருப்பான்டா கூட்டணி அப்படின்ட்டு அப்படி பார்த்து தம்பி வரான், செலவு பண்ணால் அதோட கழட்டி விட்டார். அப்போ இவங்க எதை சுற்றி வரான், எங்கிட்ட சுற்றி வந்தாலும் கடைசியில் எதுக்கு வரான்றது கண்டுபிடிச்சிட்டார் அவர். இவனால் முடியல, உடச்சி கொண்டு வர முடியல. திருமாவை திமுக விட்டு கொண்டு வந்துட்டோம்னா திமுகவுக்கு பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தாங்க. தலையால் தண்ணி குடிச்சு பார்த்தாங்க பல ஆங்கிளில். எங்கள் அண்ணன் திருமாவளவன்லாம் பேசி பார்த்தார், யார்? அண்ணாமலை. எங்கள் அண்ணன் அவர் மேலே நாங்கள் பார்த்து அப்படின்லாம் ஒரு உருட்டி பார்த்தாங்க, எது நடக்கலை. அப்புறம் மறைமுகமாக ஆதவர்ஜனா மூலமாக காசை கொடுத்து பேசுறதுக்கு பார்த்தாங்க, அதுக்கும் செட் ஆகலை. உடனே நீ நாசமாக போக, கொலையில் போகிறேன், வீணாக போனவன்னு சொல்லி வைய ஆரம்பிச்சிட்டாங்க அவரை.
அப்போ முடிஞ்சு போச்சு வரமாட்டான்னு. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சக்கரவர்த்தின்னு ஒருத்தன் இது போனவன் அமெரிக்காவில் வேலை பார்த்து ஓடி வந்தவன் காங்கிரஸில் உள்ளே சேர்றான். அமெரிக்காவிலேருந்து வந்தாருன்னா ஒரு மோகம் இருக்குல்ல, அதில் ஏதோ ஒரு போஸ்டிங் கொடுத்துறான் ITன்னு. அவனுக்கு ஐடி சம்மந்தம், ஐடியில் வேலை பார்த்தான் டீமோட. ஆமாம், அவன் இன்டலெக்சுவல் இல்லை, சீட்டிங் டீம் காங்கிரஸ் சீட்டிங் டீமோடைய தலைவன் அவனை போடலாம். அவன் என்ன பண்ணுறான், அவனை உள்குத்து பண்ணி வெளிநாட்டில் வச்சு பேசுகிறாங்க பிஜேபியில். நீ உள்ளவா, காங்கிரஸ் உள்ளே இருந்து வேலை செய், உனக்கு எவ்வளோ வேணும்னு நாங்கள் பண்ணுறோம். உடனே அவன் என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் சும்மா போய் நீ ஒன்றும் பண்ண வேணாம், சும்மா போய் பார்த்துட்டு வா, நாங்கள் பார்த்துக்குறோம், செலவு பண்ணி கோடி மீடியா வச்சு அடின்னு அடிச்சு விஜய் அவரை சந்திச்சா மாதிரி. காங்கிரஸ்லேருந்து ஒருத்தன் ராகுல் காந்திக்கு தெரியாமல் விஜய் சந்திக்கிறான்னா எப்படி இருக்கும், பரபரப்பாக செய்தி வரும்ல, அதை வச்சு பரபரப்பாக்கி அப்போ இந்த கூட்டணியில் சேர்ந்துட்டா இப்போ காங்கிரஸை டிஎம்கே விட்டு தூக்கிட்டா டிஎம்கே வீக் ஆயிரும்ல, காங்கிரஸையும் காலி பண்ண மாதிரி ஆயிரும். இல்லை காங்கிரஸ் விஜயோட சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் விஜயை காலி பண்ணிட்டோம்னா காங்கிரஸ் செத்து போயிடும். சார் நீங்கள் லாபிஸை சொல்கிறீங்க, பட் அது சிட்டிங் எம்பிஸே அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்களே சார். யார் சிட்டிங் எம்பிஸ், காங்கிரஸ் எம்பிஸு, அதுதான் லாபியே. இப்போ வந்து என்னென்ன சிட்டிங் எம்பிஸ் அப்படின்னா, இந்த இவர் ரவீந்திரநாத் தாகூரோட பேரன் இருக்கார்ல ஒருத்தர், அவரோட வாரிசு வழிவந்தவர் விருதுநகரில் இருக்கார், மாணிக் தாகூர்னு. அவர் வழியாக வந்த பேர், அந்த ரவீந்திரநாத் தாகூர் தெரியுமில்ல, அவரோட பேரன் அவர். அப்புறம் அக்கா யார் கொங்கு பெல்ட்டில் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து சேவை செய்கிறதுக்காகவே பிறந்தவங்க. நீங்கள் இன்றைக்கி விருதுநகரை வந்து அவர் எம்பி ஆனதில் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்து, யார் மூஞ்சியை ஃபோட்டோ காட்டினா கூட அவனுக்கும் தெரியாது. கூட்டணிக்காக ஓட்டு போட்டிருக்காங்க, பிஜேபிக்கு எதிராகவும் திமுக ஆதரவோடையும் காங்கிரஸ் ஆதரவோடையும் ஓட்டு போட்டு ஜெயித்தவர் தான் அவர். ஜோதிமணியை பொறுத்தளவுக்கு அந்த ஊரில் ஒரு உப்புக்கல்லை கூட தூக்கி அந்த பக்கம் போட்டதில்லை. கேளுங்க அவங்கள போய், அவங்க ஃபோட்டோ காமிங்க, இவங்க என்ன வந்திருக்காங்களா, அவங்க யாரும் தெரியுமா, நாம் பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இவர்களெல்லாம் வந்து ஒரு தலைவர்களாக மக்களே மதிக்க மாட்டான். இவங்கெல்லாம் டெல்லியில் லாபி பண்ணுறது, ராகுல் காந்தி இப்படி போனால் குறுக்க போகிறது, இப்படி வர்றது, இப்படி ஒரு லாபி செய்யுது. அப்போ தெரிஞ்ச முகம்னா டெல்லி வரைக்கும் நீங்கள் ராகுல் காந்தி தான் எல்லாமே, அவரை நீங்கள் க்ளோஸ் ஆக்கிட்டீங்க அப்படின்னாலே கூட இருக்கவனா ராகுலே கூப்பிட்டு பேசுகிறான்றப்போ உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுவாங்க. அதை வச்சு லாபி பண்ணி டெல்லியிலே சீட்டு வாங்கி அங்கேயே ஆர்டரை வாங்கிட்டு இங்கே வந்துடுறது, நிற்கிறதுக்கு மட்டும் இங்கே வர்றது. புரியுதா உங்களுக்கு? நிற்கிறதுக்கு மட்டும் இங்கே வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் ஆல் எஸ்கேப். தொகுதி பக்கமே 5 வருஷமாக போகாத ஆட்கள் தான். இப்போ என்னென்னா, இதை திமுக கண்டுபிடிச்சி அடுத்த டைம் இவங்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ப்ரெஷர் கொடுத்த அந்த இதை பழி வாங்குறதுக்காக இப்போ வந்து விஜயோட போயிட்டோம் அப்படின்னா இவங்க ஒரு கணக்கை போட்டு இதை தான் இவன் செய்கிறான். யார்? சக்கரவர்த்தி. அவன் பிஜேபியில் காசை வாங்கிட்டு பிஜேபி லாபி பிரவீன் சக்கரவர்த்தி அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இவங்களுக்கு அவன் எதுக்கு யார்கிட்ட காசு வாங்கியிருக்கான்னு இவங்களுக்கெல்லாம் தெரியாது. யாருக்கு? மாணிக் தாகூருக்கும் தெரியாது, ஜோதிமணிக்கும் தெரியாது. ஸோ இதெல்லாமே வந்து எல்லாமே ஒரு செட்டப் பேக்கெண்ட்லேயே நடந்துகிட்டு இருக்கும். காசு வாங்கிட்டு இருப்பான், அவன் காங்கிரஸ் இருப்பான், பதவியில் இருப்பான், எல்லாமே இருப்பான். ஆனால் காங்கிரஸுக்கு எதிரான வேலைகளை காங்கிரஸ் வளர்ச்சின்ற பேரில் ஏதாவது ஒரு கான்செப்டை பிடிச்சி சொல்லி காங்கிரஸை சுக்கு நூறாக உடச்சி விட்டு போயிடுவாங்க. யாரை? இப்போ ஜோதிமணியை தனியாக, இப்போ காங்கிரஸ் தனியாக. சார் நீங்கள் ஃபெயிலியர் லாபிஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் கடந்த காலம் உடைக்கிற லாபி இல்லை, கடந்த காலங்களில் ஷோலாம் இருந்தார்ல சார், ரஜினி வாய்ஸ் கொடுக்க சொல்லி கலைஞர் எல்லாம் என்ன நாசக்காடாக தான் ஆச்சு. அவங்க கும்பல் வந்து என்ன லாபி பண்ணாலும் அவங்க டோட்டலாக ஃபெயிலியர் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 3ஆம் நூற்றாண்டுலேருந்து குருமூர்த்தி பண்ணாத லாபியா கடைசியில் துரத்தி விட்டு மெண்டல் மாதிரி கத்த விட்டாங்கல்ல, கண்ட டிவி சேனலில் போய் பேசிகிட்டு இருக்காப்புல. வேறு என்ன நடந்துகிட்ருக்கு? அவங்களாம் இத்து போனோம். எங்களுக்கு அரசியல் நாலேஜ் இருக்காது, அவங்களோட அரசியல் தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது. சும்மா மைக்கை போட்டு ஒரு 1000 பேரை கூப்பிட்டு பேசலாமே தவிர அவங்களால ஒன்றும் ஆகாது. ஆனால் லாபிஸ் வந்து எல்லா கட்சிகளையும் தானே சார் இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு சில கட்சிகள் சொல்கிறீங்க, எல்லா கட்சிகளில் ஆட்கள் வச்சுருப்பாங்க இதுக்காக. ஆனால் இப்போ வந்து இப்போ டிஎம்கேல அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ எல்லாமே டைரக்ட் தான். இந்த வியூக வகுப்பாளர்கள்லாம் வச்சுருக்காங்களா? என்ன வியூகண்டா இது இங்கே வாங்கடான்னு கூப்பிட்டா ஒன்றும் தெரியாது. இப்போ தெருக்கு 4 பேர் இருக்கான், வளசரவாக்கத்துலேயே 5 பேர் இருக்கான், முக்கு ரோட்டில் ஒருத்தர் இருக்கான், டீ கடை பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான், வியூக வகுப்பாளர். சார் இப்போது பேக்கெண்டில் வேலை பார்க்குறதுக்கு சில விஷயங்களை வந்து பேசி சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நேரடியாக போக முடியாது. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் குறிப்பிடுறது சபரீசன் அவர்களை மென்ஷன் பண்ணுறாங்க. அதே போல் இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ குறிப்பிடுறது வந்து அவருடைய மகன் மிதுன். அவங்க வந்து பேக்கெண்ட்லேருந்து என்னென்ன வேலைகள்லாம் பண்ண முடியுமோ பண்ணி தந்துருவாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் ஜென்ரலாக நியூஸில் பார்க்கக்கூடியது. ஸோ அது வந்து கட்சிக்கு வந்து வேலை பார்க்குறவங்க, அவங்க லாபிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. 100% லாபிஸ்ட் கிடையாது. லாபிஸ்ட்னால் வெளியிலேயே சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ இன்னொரு லாபிஸ்ட் யாரை சொல்லலாம்னா, வீணாக போன ஒரு லாபிஸ்ட் யாருன்னா தமிழ் குருவியை சொல்லலாம். தமிழ் குருவினா உங்களுக்கு புரியும். அந்த தமிழ் குருவி இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நான் சுத்தமான இவங்க பூராமே லாபிஸ்ட் பூரா பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்க மாட்டாங்க, பொம்பளை
சிகரெட்டு எதுவுமே இருக்காது. ஏன்னா அப்போ தான் மக்கள் இவங்களை நம்பி நல்லவன் நினச்சிருவான்னு சொல்லி இதை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். ஒரு நல்ல லாபிஸ்டாக நல்லா தமிழ் பேசணும், இங்கிலீஷ் பேசணும், புரியுது அவங்களுக்கு. இல்லை சமீபத்தில் இந்த சக்தி திருமகன் ஒரு ஜெயன் ஒரு படம் ஒன்று வந்துச்சு, திரைப்படம். அதில் ஃபுல்லாக லாபிஸ்ட்டை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு நார்மல் பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் பர்சனாக இருப்பாங்க, ஆனால் அவங்க பண்ணுற லாபிலாம் மிகப்பெரிய விஷயங்களாக தான் அதுதான் இருக்கணும். அவன் வந்து லாபிஸ்ட் மேக்ஸிமம் தண்ணி அடிக்க மாட்டாது. இப்போ தமிழ் குருவிலாம் தண்ணி அடிக்காது, தமிழில் பொழந்து கட்டும். அதை தவிர அதுக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. அதோட இது வந்து திமுக எதிர்ப்பு லாபியில் உள்ள முக்கியமான ஆள். அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தான். விஜயகாந்த் சாவுக்கு அதுதான் காரணம், வைகோ நாசமாக போனதுக்கு அதுதான் காரணம், கம்யூனிஸ்டுகள் நாசமாக போனதுக்கு அதுதான் காரணம், அந்த தமிழ் குருவி தான் காரணம். இப்போ வந்து போய் கடைசியில் தான் எந்த கூட்டிலேருந்து வந்தோன்றதை காமிச்சிருச்சா, பிஜேபிக்குள்ளே போயிடுச்சா, யாரை அண்ணாமலை முதல்வராக தான். அப்போ உன்னோட புத்தி நீ எங்கேருந்து வர்ற, நீ யாருன்றது தெரிஞ்சு போச்சா. இந்த மாதிரி டுபாக்கூர் லாபிஸ்ட்டை வந்து தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிடுவாங்க, வேறு ஊரில் கண்டுபிடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் கஷ்டம் நார்த் இந்தியாலாம். தமிழ்நாட்டில் கொண்டைய மறையா பாடி ஸ்டோடான்டுவாங்க, முன்னாடியே துரத்தி விட்றாங்க. இவங்களுக்குலாம் செல்வாக்கே இருக்காது. அதில் அடித்து பிடிச்சி மேலே வந்து இன்றைக்கி விஜய் கூட பரபரப்பாக பேசப்படுற ஒரே லாபிஸ்ட் யாருன்னா யார், ஆதவர்ஜனா மட்டும்தான் தமிழ்நாட்டில் டாப் லாபி. இப்போ டாப் லாபிஸ்ட். எலெக்ஷனோட முடிச்சுடுவாங்க. ஒன்று பிஜேபிக்காரன் முடிப்பான், இல்லைன்னா முடிச்சுடுவான் மீன்ஸ் அரசியல்னு துரத்தி விட்ருவாங்க. ஆனால் லாபிஸ்ட்னால் பொதுவாக லைம் லைட் வரமாட்டாங்க, பொதுவெளிக்கு வரமாட்டாங்க, பேக் இல்லை அது பழைய காலம், இது இந்த காலம். இது வந்து இப்போ வந்து டைரக்ட் லாபிஸ்ட், எனக்கும் பதவி கொடுன்ற மாதிரியான ஒரு ஆள் தான் இருக்குது. இது சாணக்கியத்தனம்னு சொல்லலாமா சார்? அரசியல் சாணக்கியர்கள்னு சொல்லுவாங்களா அப்போல்லாம்? சாணக்கியன்றதே சாணி நக்கியன்லேருந்து வந்தது தான். சாணியை நக்கிறவன் தான் சாணக்கியன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் அப்படி ஒரு இதே தமிழ்நாட்டில் அந்த டேர்மே கிடையாது. அது வந்து வடநாட்டு டேர்ம். அது எழுதப்பட்ட கதை. அப்படி ஒருத்தன் வாழ்ந்தானாலே தெரியாது. இவங்க எல்லாத்தையும் சேர்த்து அந்த பேர் அதுக்கு வச்சுட்டாங்க, அப்படி வச்சுட்டாங்க. சாணக்கியன்னு ஒருத்தன் கூட கிடையாது. ஆனால் பொதுவாக நடக்கூடிய ஆட்சி கும்பரஞ்சாமின்னு ஒரு பேர் வச்சுக்குவாங்க. அப்போ எப்படி உங்களை கூப்பிட்றது? ஆனால் உண்மையிலே நான் கும்புறேன்னு அர்த்தமாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் சாணி நக்கியன். சாணக்கியன் அவனாக வச்சுக்குவாங்க. கூப்பிட்றது எப்படி கூப்பிடுவீங்க? இங்கே நடக்கக்கூடிய ஆட்சி மாற்றங்களுக்கும் கூட்டணி மாற்றங்களுக்கும் எல்லாத்துக்கும் பேக்எண்டில் ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா? அது எல்லா இதுலேயும் வேலை செஞ்சு தான் இருப்பாங்க. டிஎம்கேல வேலை செய்வாங்க, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், தாவேகா எல்லாத்துலேயுமே லாபி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதில் எவன் ஜெயிக்கிறான்றது தான் இருக்குது. அதில் டாப் வந்து லாபியே பண்ணாமல் இருக்கிறது தான் திமுக. அதுக்கு அடிப்படை போட்டவர் பெரியார், அதுக்கு அடுத்து வந்தவர் அண்ணா. எங்கே தட்டினா எவன் விழுவான், இது உட்காந்து லாபிலாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டான்றது தான். அதனால தான் திமுக இன்றைக்கி ஸ்ட்ராங்காக நிற்கிது. இவங்க எல்லாம் உருட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே இந்த பாத்திரத்தை பைய பாத்திரத்தை உருட்டுறது, அதை உருட்டுறதுன்னு இவங்க எல்லாமே குருகுருமூர்த்தியிலேருந்து எல்லோரும் ஏன் ஃபெயிலியர் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு அறிவு கிடையாது. ஆனால் அவங்க வந்து லாபி பண்ணி தரேன்னு கம்பெனி ஆரம்பிச்சிடுவாங்க. ஹோட்டல் போர்டெல்லாம் சூப்பராக இருக்கும், உள்ளே லைட்டிங் கீட்டிங் எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் இப்போ ஏதாவது வாயில் வச்சிங்கன்னா வாந்தி எடுத்துடுவீங்க. அப்போ எவன் போவான்? புரியுது அவங்களுக்கு? ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும், லைட்டிங்லாம் இருக்கும், எல்லாம் இருக்கான், செஃப் அவன் போட்டிருக்கான்மா இப்போ இதுன்னுவா. ஆனால் வாயை வைக்க வாங்காது. நீங்கள் ஸ்டேட் லெவலில் நடக்கிறது சொல்கிறீங்க, பட் இங்கே நேஷனல் லெவலில் தான். நேஷனல் வைட் சொல்கிறீங்க சார். குளோபலி எப்படி சார் இருக்கும்? குளோபலி இதே ஸ்டைல் தான். அது குளோபலி வந்து எப்படின்னா லாபி பண்ண மாட்டாங்க. அது வந்து என்னென்னா அது வந்து உளவு பிரிவே அந்த வேலையை பார்க்கும். இப்போ அமெரிக்கா சிஐஏ அவங்களே அந்த வேலையை பார்ப்பாங்க. ஒருத்தனை உருவாக்கணுங்க. ஆனால் அது வந்து யார் ஜனாதிபதியாக தான், அது ட்ரம்ப்போட வேலை கிடையாது. ட்ரம்ப்லாம் வந்து ஒரு வருஷம் ஆட்சிக்கு வந்த உடனே மதுரை தூக்கிட முடியாது. இது 25 வருஷம் பிளான். இப்படி பண்ணலாமா, ஆட்சியை கவுத்து விடலாமா, இந்த பிள்ளையை கொண்டு போய் எதிர்த்து நிறுத்தலாமா, அந்த அங்கே ஒருத்தன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கான், மதுரை எழுத்துக்கிட்டே இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் கூட்டம் சேருது, அவனை தூக்குமா, இப்படின்னு பேசி டிஸ்கஸ் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், எலெக்ஷன் நிறுத்தலாம். சரி அவன் கொஞ்சம் வீக்காக இருக்கானா, சரி ரைட். அப்போ என்னென்னா ஒரு மாகசேசை விருதை கொடுத்து விடு, ஒரு ஆஸ்கரை கொடுங்க, கூப்பிட்டு ஆஸ்கர் வாங்கின டைரக்டர்னு கொண்டு வாங்க, பிரபல ஒரு அருமையான டைரக்டர் படம் பண்ணிருக்காருன்னு கொடுங்க, அப்படியே அவனை அரசியல் இறக்கி விடுங்க, அவனை அப்படியே கொண்டு வந்துடுங்க. ஸோ அது லாங் டேர்ம் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்குது. இதெல்லாம் வருஷக்கணக்காக போயிட்டே இருக்கும். அப்போ தானே சம்பாதிக்க முடியும். இப்போ இவ்வளோ நாள் கழித்து மதுரை தூக்கிட்டாங்க, நாட்டை கைப்பற்றிட்டாங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு இப்போ பீப்பாயை போட்டு உறிஞ்சிடுவாங்க. உறிஞ்சி செலவு பண்ண காசு, இவ்வளோ நாள் போட்ட காசு பூரா எடுத்துருவாங்க. அமெரிக்கா எடுத்துகிட்டு அப்புறம் பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து வச்சு ஐநா பேசுகிறான் அவன் பேசுகிறான்னு சொல்லி 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு, இல்லைன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு எலெக்ஷன்னு நாங்கள் இவரை நிறுத்துகிறோம் அவரை நிறுத்துகிறோன்னு அவங்களே பொட்டியை மாற்றி ஜெயிக்க வச்சுட்டு அந்த அதிபர் அப்படியே வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அமெரிக்கா பண்ணிவிட்டு அவனுக்கு பேக்ரவுண்டில் செலவு பண்ணிட்டு அவன் காசை பூரா உறிஞ்சிட்டு கொஞ்சம் மக்கள் என்ன பண்ணுவான், ஹியூமன் கேட்டல்ஸ் என்ன பண்ணுவான்னா, பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தால் நீ நம்ம ஒரு காரோட போய்கிட்டு இருக்கோம்,
வீடு வாங்கிட்டோம் அப்படிங்கும்போது அவங்க அமெரிக்கா கொள்ளையடிச்சானே ஆஸ்திரேலியா அடித்தானே என் பிள்ளை குட்டி நல்லா இருக்கியா வீடு இல்லாமல் இருந்தோம் இவங்க என்னத்தை கழிச்சு விட்டா லெஃப்டிஸ்ட்டு அப்படின்னு வந்துடுவாங்க. யுகோ சாவஸ் நல்ல தலைவர் தானோடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிலையை உடைக்க வச்சுருவாங்க. உடைச்சி அவங்க கேவலமானவனை சித்தரித்து எங்கே போனாலும் அதை தான் செய்வாங்க. முதல்ல வந்து வரலாற்றை அழிச்சு விடுவாங்க. அவன் என்ன காப்பாற்றி இவங்களை எங்கே இருந்து காப்பாற்றி கொண்டு வந்தான்றதே இவங்களுக்கு தெரியாத அளவுக்கு வரலாற்றை அழித்து அசிங்கப்படுத்தி விட்டு இப்போ எப்படி சீமானை வச்சு பெரியாரை இகழ்கிறான் இல்லை. ஏன்னா பெரியார்ன்றதை அசிங்கப்படுத்தி பெரியார்ன்றது வேற பிடுங்கினா மட்டும்தான் வேறு எது உள்ளே வர முடியும். ஏன்னா பெரியார்ன்ற மரம் வந்து ஆலமரமாக இருக்குது. அப்போ சீமான் மாதிரி கைக்கூலியை கூப்பிட்டு டே நீ இதை வெட்டுறா அப்படின்னோடனே அவன் இதை பண்ணிகிட்டு இருப்பான் காசு வாங்கிட்டு. அப்போ வந்து என்னென்னா அவருடைய வரலாறை அழிச்சு விட்டுட்டு இன்னொரு ஃப்ரெஷ்ஷாக இவர் தான்டா தலைவர்ன்றாங்க. இப்போ யூகோ சாவஸ்லாம் 40 வருஷமாக போராடிருக்கா, 20 வருஷமாக அமெரிக்கா எடுத்து போராடிருக்காப்புல. அதுக்கு அடுத்து மதுரோ யூனியன் தலைவராக இருந்தெல்லாம் போகிறாரு. இப்போ வந்து இந்த மக்களை காப்பாற்றிருப்பாங்க கஷ்ட காலத்துலலாம். அதெல்லாம் மறந்துடுவான். காசு வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ அமெரிக்கா உள்ளே வந்து ஒரு 3 வருஷத்தில் எல்லாம் கார் பங்களான் வந்து எல்லாம் பல ரோடை போட்டு விட்ருவாங்க. எல்லாம் போட்டு விட்டோன்னே இந்த லேடி வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க. இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்னா அவனுக்கு தேவை காசு தான். உன் ஊர்லேருந்து 90% அடிச்சுட்டு போகிறான்றது அவனுக்கு தேவையில்லை. அமெரிக்கா சாப்பிட்டு போகிறான்றது. நம்ம நல்லா இருக்குமா, நம்ம பிள்ளைக்குட்டி நல்லா இருக்கா, படிக்க வச்சோமா, காரில் போனோமா, ஜாலியாக சுற்றணுமா அப்படின்னு போயிடுவாங்க. இதுதான் லாபி. ஓகே, ஸ்டேட் லெவலில் இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது 2026. ஸோ இந்த லாபிஸ்ட்டுகள் இந்த சீசனில் தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவர் அவர்கிட்ட பேசுவான், இவன்கிட்ட பேசுவான். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவு இருக்காங்க இல்லை, அவங்க லாபியில் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது இந்த தமிழ்நாட்டில். அவங்க தீர்மானிக்கிறாங்களா சார் ஃபியூச்சர்? இல்லை, அவங்க தீர்மானிக்கிறேன்ற பேரில் செருப்படி வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க. அவங்க இது வரைக்கும் தீர்மானிச்ச அவங்க ஒரே ஒத்த பெரியார். அவங்க ஏன் பெரியார் மேலே வெறியாக இருந்து அடியாலாம் வச்சு சீமான் மாதிரி ஆள்லாம் காசை கொடுத்து தூக்குறாங்கன்னா ஒரே ஒரு கிழமை இவங்க வம்சத்தை அழிச்சு விட்டார். இவங்களோட ஆதிக்கத்தை இது பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அந்த ஜாதிக்காரனுக்கு தண்டனையே கிடையாது, அவனுக்கு கோர்ட்டும் கிடையாது, நீதியும் கிடையாது. ஐயோ அவரெல்லாம் குரு, அவர் வணங்கத்துக்குரிய அவரை போய் சொல்லிடுறீங்க. இந்த நாயை பிடிச்சி உள்ளே போடுங்க. சத்திரியன் இந்த கீழே இருக்கான் பாருங்க, இவனை அடிச்சுட்டு கொள்ளுங்க, அவர் ஒன்றா அப்படி தானே இருந்துச்சு சட்டம். அதை பூரா அழிச்சு இவங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் பெரியார் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் சொல்கிறீங்க சார் அவங்க ஒன்றுமே இல்லை, அவங்க லாபி எதுவும் பழிக்கலன்ட்டு. இல்லை, டெல்லியில் நேஷனல் லெவலில் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே அதாவது நிறைய இடம் போனான்னா வளம் போனான்னா நம்ம மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ டெல்லியில் வந்து அவங்க சைலண்ட் கில்லராக உள்ளே இருந்தாங்க, காங்கிரஸ் பீரியட்லேயே இருந்தாங்க. ஆனால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அண்ணாயிசமும் பெரியாரிசமும் அதை தடுத்துட்டு இருந்துச்சு. ஜெயலலிதா இருக்க வரைக்குமே அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. அந்த லாபியை ஜெயலலிதாட்டையும் செலுத்தி பார்த்தாங்க, நடக்கலை. அப்போ இது வரைக்கும் இருக்கும்போது எடப்பாடி ஈஸியாக கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க உள்ளே வராங்க, திருப்பி ஏறி அடிக்கிறதுல ஓடி போயிடுவாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலமாகும். ஏன்னா அவங்க ரொம்ப மான்சர் மாதிரி பெரிய அளவில் வெளியே வந்து நம்ம ஆட்களையே கைக்கூலிகளாக்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கள பூரா தட்டி விட்டால் தான் திருப்பியும் வந்து அது சரியாக வரும். அதுக்கு லாபி தேவையில்லை. அண்ணா சொன்ன மாதிரி என்னைக்கு வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிட அதிகாரம் இருக்குது அன்றைக்கி வரைக்கும் இந்த அண்ணா தான் ஆட்சி பண்ணுறான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி என்னைக்கு சொல்லியிருக்காரு. 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போய். அப்போ அண்ணான்ற பேரை கேட்டாலும் சரி, பெரியார்ன்ற பேரை கேட்டாலும் ஏன் வந்து அவங்க எடுத்து ஓடுறாங்க அப்படின்னா அந்த பேஸ் அழிக்கிறது. இப்போ அந்த லாபின்னு சொன்னீங்களே, இப்போ இந்த லாபியில் தான் இறங்கியிருக்காங்க. நேரடியாக மோதாமல் தலைவர்களை அழிச்சு விடுவாங்க. இதுதான் அமெரிக்காவோட பாலிசி. எங்கே போனாலும் ஒரு நாட்டை பிடிச்சோன்னே, இப்போ சதாம் ஹுசேனை பிடிச்சோன்னே சதாம் ஹுசேன் சிலையை இடிச்சிடுவாங்க, வரலாறு அழிச்சு விட்ருவாங்க. அப்போ ஒரு 20 வருஷம் கழித்து பார்க்குறவனுக்கு சதாம் ஹுசேன் ஒரு அரக்கம் இருந்தான்ற மாதிரி கதையை மாற்றி விட்ருவாங்க. நம்ம நாட்டுக்கான தலைவனாகவோ நமக்கு ஆதரவாக போராடி அமெரிக்கா எடுத்து போராடின வீரனாக இருந்துக்கிற வரலாறு இருக்குல்ல, சிலையை பூரா முதல்ல இடிச்சு விட்ருவாங்க, வரலாறு அழிச்சு விட்ருவாங்க. அப்போ அடுத்தடுத்து பிறக்கிறவன் வந்து அதை தேடி படிக்க மாட்டான். இப்போ வந்து நீங்கள் எடுத்துங்களேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் எந்த வெப்சைட்டில் போனாலும் தேட முடியாது, யூடியூப்பில் போனீங்கன்னா அழிச்சு விட்ருவான்றப்ப உங்கள் வரலாறு அழிச்சு விடுவான். அப்போ ஒரு 2 ஜென்ரேஷனாக நீங்கள் யூடியூப்பில் எதுலேயுமே அந்த ஃபோட்டோ வரலன்னா 3ஆவது ஜென்ரேஷன் அது மறந்துடும், யாருன்னே தெரியாமல் போயிடும். அப்புறம் இப்போ வாய்வெளி கதையாக அது போயிட்டுருக்கும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து வரலாற்றை அழிக்கிறதுன்றது. இதை தான் இவங்க இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. பெரியார் இந்த சீமான் மன்ற கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு பெரியார் அண்ணாவோட வரலாறுலாம் அழிச்சு யார் பெரியார் என்னன்றது. அப்புறம் வந்து அவரை வந்து வந்து என்ன சொல்கிறதுன்னா, அவர் எனக்கு மான்கறி போட்டார், அவர் சமையல்காரர் மாதிரி சித்தரித்து கேவலமாக சித்தரித்து அதை பதிய வச்சு வீரத்தை பற்றி பேசாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இதை கூட்டிகிட்டு இதை குறைச்சி வரலாற்றை அழிக்கக்கூடிய சைத்தான்கள் இந்த மாதிரி நாதாரிகளை வச்சு காசை கொடுத்து அவனுக்கு தேவை காசு, எலும்பு துண்டை போட்டால் அந்த நாய் நக்கி தின்ற மாதிரி நாய்களை பிடிச்சி வரலாற்றை அழிச்சு விட்ருவாங்க. பெரியார் பிரபாகரன் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, இவங்களை பூரா வரலாற்றை அழிச்சு விட்டு அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியே பேசி காலி பண்ணிட்டு இவங்க லாபியை கொண்டாந்து வைக்கணும். இது தமிழ்நாட்டில் இன்னொரு ஜென்மம் எடுத்தால் நடக்காது. ஏன்னா
இதுக்கு பேக் ஸ்டோரி நிறையா இருக்குது. 3ஆம் நூற்றாண்டுலேருந்து வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லாபி கும்பலை அடியோடு ஒழித்து நம்ம காலில் விழுக வச்சுருக்கோம். அது நம்மகிட்ட நக்கி தான் பொழைச்சிருக்குன்ற மாதிரியான ஒரு கூட்டம் இருக்குது. தமிழ்நாட்டில் அது எடுபடாது. கண்டிப்பாக சார். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவலை பார்த்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.